வந்துட்டு கரண்ட் சிச்சுவேஷன் தீபாவளி வாழ்த்துக்கள் வந்து சொல்றதே வந்து ஒரு கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருக்கு. 2016 நாங்கள் வந்தால் மதுக்கடை மூட மாட்டோம்னு சொன்ன ஏடிஎம்கே எங்களை பத்தி பேச யோகிதே இல்லையே. டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழ்நாடு நுகர்புகழ் வாணிப கழகம், அதாவது ரேஷன் கடையை கொண்டு வராரு. தமிழ்நாடு டாஸ்மார்க் யார் கொண்டு வந்து தெரியுமா? எம்ஜிஆர் கொண்டு வந்து. உங்களுடைய வண்டவாள தோல் உரிச்சு காட்டினாங்கன்றக்காக 39 பேருக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு புகாரு சொன்ன உண்மையை சொன்ன அந்த 2 பேருக்கு 20 லட்சம் ரூபாய் தராம இருக்கிறீங்களே, அதை விட பெரிய அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்க முடியுமா? உங்க கட்சி பிரச்சனைக்கு எதுக்கு எதை கட்சிக்காரன்னு கையெழுத்து வாங்கிட்டு போனாரு? எல்லாமே அயோக்கியத்தனம். 41 பேரை சாகடிச்சுட்டு சாகடிச்ச பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை போட்டுட்டு 16 நாள் துக்கத்துல இருக்கிறோம். உத்தரகாண்ட்ல போய் பேஸ்கெட் பால் விளையாட சொல்றாரு. ஒரு பிரிண்ட் உங்கள்கிட்ட காப்பி பண்ண முடியாதா? கம்ப்யூட்டர் காப்பி பண்ணி வைக்க முடியாதா? உங்க போன்ல பண்ணிக்க முடியாதா? முட்டாள இவங்களாம். நீங்க சிபிஐ வரப்ப பேப்பர் அவன் பாக்குற மாதிரி கண்ணுல பாக்குற மாதிரி எரிச்சு வச்சிருப்பாங்களா? விஜய்னுடைய தனி விமானங்கள் நினைத்த நேரத்தில் இறங்குது. எப்படி நினைச்ச நேரம் டெல்லி போறாரு, நினைச்ச நேரம் கோவா போறாரு, இப்படி வர்றாரு, இப்படி போறாரு. அந்த விமானங்கள்லாம் யாருது? அதுல போற பாஜக தலைவர் யார்? அவருக்கு என்ன உறவு? இன்னொருத்தர் ரூம்ல என்ன நடக்குதுன்னு கேமரா வச்சு அரசியல் பண்ணி மிரட்டி கட்சி நடத்துற நீங்கெல்லாம் பொதுவெளியில என்ன நடக்குதுன்னா பேசவே அருகதையற்றவர்கள். இதே அண்ணாமலையை ஒருத்தன் கார்ல இடிச்சிருந்தா, பைக்ல இடிச்சிருந்தா அவங்க தொண்டை என்ன பண்ணிருப்பான்? தமிழ்நாட்டு மக்கள் 3 பஸ் நல்லா பாத்துட்டு இருக்காங்க. ஒரு பஸ் சுந்தரா டிராவல்ஸ் பஸ், ஒரு பஸ் சனிக்கிழமை போய் 41 பேரை கொலை பண்ண பஸ், இன்னொரு பஸ் தமிழ்நாட்டு மக்களை இலவசமா பயணம் செய்ய வைக்கிற பிங்க் பஸ். எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக, ஜெயலலிதா வழிநடத்திய அதிமுக, தமிழ்நாட்டில் 30 ஆண்டு காலம் அரசு அதிகாரத்தில் இருந்த அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பேற்ற பிறகு விஜயின் வருகைக்காக பிச்சை எடுக்காத குறையாக காத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். புதிய சிந்தனை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு அரசியல் களத்துல நடந்துட்டு இருக்க சில விஷயங்கள் பத்தி கலந்துரையாடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சைதை சாதிக் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லலாமா? நீங்க எந்த வாழ்த்து சொல்றீங்களா? இல்ல, நம்ம 2 பேருமே சொல்லிக்கலாமா அப்படின்றது கேக்குறேன். ஏன்னா இப்போ வந்துட்டு கரண்ட் சிச்சுவேஷன் தீபாவளி வாழ்த்துக்கள் வந்து சொல்றதே வந்து ஒரு கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஜியரும் வாழ்த்து சொன்னாங்களா? புரியல. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜியரும் தீபாவளி வாழ்த்து சொல்லிருக்காங்களா? சொல்லிருக்காங்க, சிலர் சொல்லிருக்காங்க. அந்த சிலரையே சொல்லல. எல்லா மாடாதிபதிகளும் வாழ்த்து சொல்லிருக்காங்களா? அவங்களுக்குள்ளே கான்ட்ரவர்சி இருக்குல்ல, நம்ம அதுக்குள்ள போக வேணாது. அவங்களுக்குள்ள இருக்க உள் பிரச்சனை. உங்க அரசியல், இவங்களுடைய அரசியல் தேவைக்காக, இவங்களுடைய அரசியல் போதைக்காக இவர் வாழ்த்து சொன்னாரா, அவர் வாழ்த்து சொன்னாரான்னா நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை. மகிழ்ச்சியா கொண்டாடணும். தனம் நல்லா இருந்தது, அவங்க நல்லா பலமா கொண்டாடினாங்க, நல்லா இருந்தாங்க. ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த தீபாவளி வாழ்த்து சொல்லக்கூடாது இல்ல சொல்லல அப்படின்ற அந்த ஒரு விஷயம் சட்டமன்றம் வரைக்கும் வந்துட்டு பிரதிபலிச்சிருக்கு இல்லையா? நம்ம எல்லாருமே பார்த்தோம். சோ அந்த ஒரு விஷயம் வந்து சட்டமன்றத்திலே பேசக்கூடாது அப்படின்றதுனால அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட குற்றம் சாட்டிருந்தாங்க. ஏன் இவ்வளவு பண்ணணும் அப்படின்னு. அப்ப இதுல வந்து என்ன அரசியல் சித்தாந்தம் இவங்க வச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. அதனாலதான் நான் அதை கேட்கிறேன். அரசியல் சித்தாந்தம்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் துவக்கத்திலேயே சொன்னேன், தமிழ்நாட்டில் எத்தனை ஜியர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்றாங்களா? எத்தனை மாடாதிபதிகள் இருக்கிறார்கள், அவங்க எல்லாரும் தீபாவளி வாழ்த்து சொல்றாங்களா? கனக சபை மீது இந்துக்கள் ஏறி நின்று வழிபட அங்க இருக்கிற யாரு கோயில இருக்கிற ஐயங்கார்கள் ஜியர்கள் எதிர்ப்புன்னு வருது. சாமி கும்பிடணும் ஹிந்து தான், அவங்களும் ஹிந்து தான். இப்ப இந்த பிரச்சனை கேட்கிறாங்க. இல்ல இல்ல, நாட்டுல எவ்வளவு பிரச்சனை. பிஜேபி மதவாதத்தை கொண்டு வந்து மதத்தின் பெயரில் குளிர்காயலாம் அப்படின்னு நினைக்கிது. அது நினைக்கிறதுக்கு ஒரு வாழ்த்து சொன்னாரா சொல்லலையா? மக்கள் பலமா இருக்கிறாங்களா, நல்லா கொண்டாடினாங்களா, பாதுகாப்பா இருந்தாங்களா, பத்திரமா ஊருக்கு போனாங்களா, போக்குவரத்து வசதி செய்யப்பட்டதா,
இந்த அரசு முதலமைச்சர் தீபாவளி வாழ்த்து சொல்லி இந்த அரசு எப்படி செயல்பட்டது, மக்களின் அடிப்படை பிரச்சனை எப்படி தீர்வு கண்டது, எப்படி தொழிலாளர்கள் போனஸ் கொடுத்தது, எப்படி அனைத்து தரப்பு மக்களும் இந்த தீபாவளியை அழகாக பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். எல்லாரும் பார்த்தோம். 20% பட்டாசு விற்பனை உயர்ந்திருக்கிறது. 7000 கோடிக்கு பட்டாசு வித்திருக்கிறது. பல ஆயிரம் கோடி இனிப்பு வித்திருக்கிறது. ஆடை விற்பனையில் சாதனை படைத்திருக்கிறோம். இதுதானுங்க தேவை. நாட்டின் பொருளாதாரம், பாதுகாப்பு, மக்களின் மகிழ்ச்சி, இதுதானே தேவை. இதை விட்டுட்டு உங்களுடைய அரசியல் தேவைக்கும் உங்களுடைய அரசியல் போதைக்கும் இவரு அது சொன்னாரா இவரு இது சொல்லலையா, இது ஒரு தேவையில்லாத கான்ட்ரவர்சி. நம்ம துணை முதலமைச்சர் கூட யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அதுமே ஏன் அவர் குறிப்பிட்டு அந்த நம்பிக்கை இருக்கு இல்ல அப்படின்றதெல்லாம் அவர் இழுக்கணும் அப்படின்னு மக்களே பேசிக்கிறாங்க. மக்கள் எல்லாம் பேசிக்கலாம், எந்த மக்களும் பேசிக்கலாம். இந்த மெசேஜ் உதவாக்குறையெல்லாம் பேசிட்டு இருக்கு. மக்கள் பேசுறதுக்கும் உதவாக்கரையை பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. யாருக்கு இருக்கோ நம்பி வாழ்த்துக்கள் சொன்னாரு. இப்போ தலைவர்கள்லாம் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றாங்க, அது உங்க எல்லாருக்கும் பொருந்துமா? யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு பொருந்தும். எல்லா தலைவரும் மீலாது நபி வாழ்த்து சொல்றாங்க, ரம்ஜான் வாழ்த்து சொல்றாங்க, பக்ரீத் வாழ்த்து சொல்றாங்க, அது எல்லாருக்கும் பொருந்துமா? இல்லையே. யார் அது கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு பொருந்தும்ல. அப்படிதான் எடுத்துக்கணும். அதை ஒருத்தர் வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை பிடிங்க அதை கான்ட்ரவர்சி ஆக்க முடியாதா, மக்களிடத்துல குழப்பம் பண்ண முடியாதா, அதை வைத்து திமுக ஒரு இழுக்கு தேட முடியாதா நினைக்கிறேன். குழப்பா வச்சிருக்கிறவங்களுக்கு தான் அது விஷயமா தெரியும். இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கே வர, பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு இந்த தீபாவளியில இனிப்பு பலகாரம் வித்திருக்கிறதும் சரி, பட்டாசு வித்திருக்கிறதும் சரி, எல்லாமே நம்ம முன்னேற்றம் தானே பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கு நான் செய்தி பார்க்கும் போது 800 கோடிக்கு மது விற்பனை நடந்திருக்கு இந்த 3 நாள்ல அப்படின்னு சொல்றாங்க. இது கொண்டாட வேண்டிய விஷயமானு எனக்கு தெரியல. கண்டிப்பா கிடையவே கிடையாது. இது ஒரு பெரிய சாதனையும் கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் திமுக அரசுனால பெண்களுக்கு கல்வியில ஒரு தொகை கொடுக்குறீங்க, அப்புறம் மாதந்தோறும் மகளிருக்கு 1000 ரூபாய் தொகை இப்படின்னு மகளிரை போற்றும் வகையில அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நிறைய விஷயங்கள் பண்ற அரசு. இன்னொரு பக்கம் இந்த மது அப்படின்ற பேர்ல தொடர்ந்து அதை அதிகரித்து குடும்பங்கள்ல மீண்டும் அந்த பெண்களுக்கே ஒரு ஆபத்தா போய் முடியுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. மது கட்டாயம் குடிக்கணும்னு சட்டம் இருக்கா? சட்டம் இல்ல, பட் மது இல்லாத மாநிலமும் இருக்கே. எது மாநிலம்? பீகார் இருக்கு இல்லைங்களா? சரி, இருக்கா? அப்படிதானே சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து குஜராத். போன 4 நாளைக்கு முன்னாடி குஜராத்ல தொழிலதிபருடைய வீட்டு கல்யாணத்துல ஓப்பனாவே மது பரிமாறப்பட்டதாக ஒரு காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் போய் கேட்கிறாரு. அந்த தொழிலதிபர் அந்த காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் தாக்குனதா செய்தி வந்திருக்கிறது. அப்ப மது விலக்குன்றது குஜராத்ல பொய். அடுத்து குஜராத் பீகார் போடுவோம். பீகார்ல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் குடித்து ஒரு 200 பேர் மாண்டு போனார்கள். அது சொல்லப்பட்டது என்னன்னா, இங்க மது இல்லாத காரணத்துல கள்ளச்சாராயம் குடித்தார்கள். அப்ப மது இல்லைன்னா கள்ளச்சாரத்தை கட்டுப்படுத்திருக்கணும்ல, கட்டுப்படுத்துறாங்களா? அப்ப 200 பேர் சாகிறதுக்கு யார் காரணம்? நான் வச்சுங்க, மது இங்க விளம்பரம் போர்டு போட்டு விளம்பரம் கட்டாயம் குடிக்கணும்னு சட்டம் போடல, குடிங்கன்னு சொல்ல. யாருக்கு தேவை இருக்கிறதோ அவங்க குடிக்கலாம். அப்போ மது தேவையா குடிக்கணுமா? கீழேயே போட்டிருக்கு. படத்துல போடுறோம், நாடகத்துல போடுறோம், பாட்டுல போடுறோம், எல்லாம் அந்த பாட்டிலே கூட போட்டுக்கிறதா சொல்றாங்க. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அப்படின்ட்டு. ஓகேங்களா? தடுக்க முடியாது. இது காமராஜர் காலத்துல லைசன்ஸ் வாங்கி குடிச்சாங்க, பக்தோஜன காலத்துல லைசன்ஸ் இருந்தது. ஐயா சங்கரலிங்க நாடார் தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் உண்ணாவிரதம் இருந்தது. வெறும் அந்த ஒரு காரணம் மட்டும் இல்ல, அவர் 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்தார். அதன் முதல் கோரிக்கை என்ன தெரியுமா? பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? சங்கரலிங்க நாடார் உண்ணாவிரதம் இருக்கிற காலகட்டத்திலே தமிழ்நாட்டில் மது நடைமுறையில் இருந்தது. அவர் உண்ணாவிரதம் 5 கோரிக்கை வலியுறுத்தி இருக்கிறார். அது முதன்மையான கோரிக்கை சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு பேர் வைக்கிறோம்னு. அதுல இன்னொரு கோரிக்கை பூரண மதுவிலக்கு வேண்டும்ட்டு. இப்ப அந்த காலத்துல இருந்து இருக்கு. இப்ப அரசியலுக்கு 1000 பேசிடலாம். பூரண மதுவிலக்கு 2016 திமுக தேர்தல் வாக்குறுதி என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு, மதுக்கடைகள் மூடுவோம். ஏன் மக்கள் இங்க ஓட்டு போடல? போட்டிருக்கணும்ல. எங்களோட ஸ்டாண்ட் என்ன? வந்தா மூடுவோம். நாங்க வந்தா மூட மாட்டோம் ஏடிஎம்கே சொல்லுது. நாங்க வந்தா மூடுவோம். மக்கள் யார ஆட்சியில உட்கார வச்சாங்க? யார உட்கார வச்சாங்க? 2016 மதுக்கடையை மூட மாட்டோம்னு சொன்ன கட்சியை தான் உட்கார வச்சாங்களே தவிர மூடுவோம்னு சொன்ன கட்சிக்கு பெரும்பான்மை தரலையே. அப்ப பெரும்பான்மை மக்களுடைய நினைப்பு என்னவா இருக்கு? அப்ப உங்க கேள்வி பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான கேள்வி தானே.
அப்போ மக்கள் தான் அதை விருப்பப்படுறாங்க, மக்கள் விருப்பத்தின் பேர்ல தான் அது நடத்துறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, உண்மை அதுதான் சார். யாரையும் கட்டாயப்படுத்தல, சட்டம் போடல, கை பிடிச்சி வச்சுன்னு போல, உங்க சம்பளத்துல குடிக்கல, மது வாங்கிக்கணும். உங்களுடைய மகிழ்ச்சிக்கு உங்களுடைய சந்தோஷத்துக்கு குடிக்கிறீங்க. என்னுடைய பர்சனல் அட்வைஸ்னா குடிங்க, கம்மியா குடிங்க, குடும்பத்தை பாருங்க, குழந்தைங்களை பாருங்க, உடல்நிலையை பாருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்துட்டு அரசியல் பரப்புரை அங்கங்க நடந்துட்டு இருக்கு. எல்லா கட்சியை சார்ந்த தலைவர்களுமே வந்துட்டு ஒவ்வொரு ஊருக்கும் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு க்ளூவாவே அமைஞ்சிருது இல்லையா, ஒரு ஒப்பீனியனாவே அமைஞ்சிருது இல்ல அவங்க போயிட்டு விமர்சனம் செய்யறதுக்கு. அரசியல் நான் சொன்னேன் 2016 நாங்கள் வந்தால் மதுக்கடை மூட மாட்டோம்னு சொன்ன ஏடிஎம்கே எங்களை பத்தி பேச யோகிதே இல்லையே. சரி, தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன், தமிழ்நாடு நுகர்ப்புற வாணிப கழகம் யார் ஆரம்பிச்சது, யார் கொண்டு வந்தது? டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழ்நாடு நுகர்ப்புற வாணிப கழகம், அதாவது ரேஷன் கடையை கொண்டு வர. தமிழ்நாடு டாஸ்மார்க் யார் கொண்டு வந்து தெரியுமா? எம்ஜிஆர் கொண்டு வந்தது. ரேஷன் கடை யார் கொண்டு வரா? கலைஞர் ஐயா. டாஸ்மார்க் கடை யார் கொண்டு வரா? நிறுவனத்தை எம்ஜிஆர். நாட்டு நல்லது பண்ணது யாரு? கலைஞரா எம்ஜிஆரா? கேள்வி யார் பக்கம் வருது? சரி, டாஸ்மார்க் கடையை கடை அரசாங்க கடையை மாத்தினது யாரு? ஜெயலலிதா. சரிங்களா? டாஸ்மார்க் ஆரம்பிச்சது எம்ஜிஆர். அந்த டாஸ்மார்க்கை அரசு மதுபான கடையா ரோடு திறந்தது ஜெயலலிதா. நீங்க கேள்வி கேட்கறது திமுக கிட்ட. 2016 தான் நாங்க இந்த மாதிரி பூரண மது விலக்கு கொண்டு வரோம்னு சொன்னா வாக்குறுதி கொடுத்தோம். 2021 கொடுக்கல. மக்கள் ஏத்துக்காத போது ஏன் தரணும்? அப்படி அப்ப இது மக்கள் தீர்ப்பு யாருங்க? தீர்ப்பு யாருது? மக்கள்கிட்ட கேட்கிறோம். மக்களோட பெரும்பான்மை தானே, மக்கள் கருத்து தானே. ஆனா அதுல ஒரு வாக்குறுதியை சொன்னோம், படிப்படியாக குறைப்போம் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டுல 2021 அதிமுக ஆட்சி விட்டு கீழே இருக்கிற பொழுது தமிழ்நாட்டின் மதுக்கடையின் எண்ணிக்கை 7900. கடந்த 4 ஆண்டில் திமுக ஆட்சிக்கு மூடப்பட்ட மதுக்கடையின் எண்ணிக்கை 1800. கோயிலுக்கு அருகில், பள்ளிக்கூட அருகில், சர்ச் அருகில், மசூதி அருகில், கல்லூரி அருகில் மக்கள் அதிகம் கூடுகிற குடியிருப்புகள் இருந்த 1900 கடைகளை இந்த அரசு எடுத்து மூடி இருக்கிறது. தமிழ்நாட்டில் 7900 கடை இருந்த காலம் போய் இன்னைக்கு 6000 கம்மியாக கடைகள் சுருக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம ரீசெண்டா நடந்த ஒரு விஷயத்துக்கு பத்தி வருவோம். இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட 41 பேரு பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. சரி, இப்ப இதுக்கு ஒரு பக்கம் நம்மளுடைய அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குறாங்க. தமிழக வெற்றி கழகத்துல 20 லட்சம் ரூபாய் நாங்க கொடுக்குறோம், நாங்க குடும்பத்தையே தத்து எடுத்துக்கிறோம், எல்லா குடும்பத்தையும் அப்படின்னு விஜய் அவர்கள் மூலமா சொல்லப்படுது. இப்போ இன்னுமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர் இன்னும் இந்த மக்களை நேரடியா சந்திக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தமா அந்த பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவர் வர்றதுக்கு என்ன தடையா இருக்கு அப்படின்னு இருக்கும் போது மீண்டும் அவர் இந்த அரசை தான் சொல்றாரு. அரசு அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தடை போட்டுட்டுதான் இருக்காங்க, என்னால மக்களையுமே சந்திக்க முடியல அப்படின்னு. இன்னும் அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? நடிகர் விஜய் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? தமிழ்நாட்டு மக்களை தாவாக கட்சிக்காரங்க நினைச்சிட்டு இருக்காரு. அவர் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்ட்டு. இங்க இறந்து போனது எத்தனை பேர்? கரூர்ல 41 பேர் சொல்றாங்க. அவங்க 20 லட்சம் ரூபாய் வரவு வச்சது எத்தனை பேருக்கு? 31 பேருக்கு. 39 பேருக்கு. மீதி 2 பேருக்கு ஏன் கொடுக்கல? என்ன காரணம்? அந்த 2 பேர் குடும்பமும் அவருடைய கூட்ட நெரிசல பலியானவங்க தானே. ஏன் குறிப்பா அந்த 2 பேர் மட்டும் தடுத்து நிறுத்திருக்கீங்க? உங்களுடைய அயோக்கியத்தனம் இல்லையாது? நீங்க சிபிஐ போட்ட வழக்குல நான் கையெழுத்தே போடல, போலியா கையெழுத்து வாங்கிட்டாங்க, எனக்கும் அந்த வழக்கு சம்பந்தம் இல்லைன்னு 2 பேர் பேட்டி கொடுத்தாங்கன்றதுக்காக, உண்மைய சொன்னாங்கன்றதுக்காக, உங்களுடைய வண்டவாள தோல் உரிச்சு காட்டினாங்கன்றதுக்காக 39 பேருக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு புகார் சொன்ன உண்மையை சொன்ன அந்த 2 பேருக்கு 20 லட்சம் ரூபாய் தராம இருக்கிறீங்களே, அதை விட பெரிய அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்க முடியுமா? சரி, எப்ப குடுத்தீங்க 20 லட்சம் ரூபாய்? நீங்க 16 நாள் 20 நாள் கழிச்சு. என்ன காரணம்? 20 லட்சம் ரூபாய் உடனே கொடுத்துட்டா ஏதாவது வாயை திறந்து மைக்கில பேசிடுவாங்க, விஜய குறை சொல்லிடுவாங்க. 20 லட்சம் ரூபாய் கொடுக்காத வரைக்கும் மிரட்டி ஏதாவது பேசுறீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் கிடைக்காது. ஏதாவது தப்பா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் கிடைக்காது. விஜய்க்கு எதிராக புகார் கொடுத்தா 20 லட்சம் ரூபாய் கிடைக்காது. மிரட்டி 20 நாள் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் அந்த பணத்தை கொடுக்காம வச்சிருந்தீங்க. ஆதாரம் வேணுமா? இந்த 2 பேருக்கு கொடுக்காம இருக்கிறது. நீங்க நல்லவரா இருந்தா, நியாயஸ்தனா இருந்தா, மனிதாயமானவாதியா இருந்தா, செத்தவங்க குடும்பத்துல பணம் தரணும் முடிவு பண்ணிருந்தீங்கன்னா 41 பேருக்குள்ள கொடுத்துருக்கணும். இந்த 2 பேருக்கே கொடுக்காம விட்டீங்க. உங்களுக்கு எதிராக பேசுறாங்க, உண்மையை சொன்னாங்கன்றக்காகியா? அப்ப உங்க நோக்கம் என்ன? செத்தவங்க குடும்பத்துக்கு பணம் கொடுத்து காப்பாற்றணும் நோக்கமா, இல்ல உங்களுக்கு எதிராக பேசாம பாத்துக்கணும் நோக்கமா? அயோக்கியத்தனம் அது.
இவர் கரூருக்கு போனதை யார் தடுத்தா? நீங்க தான் சொன்னீங்க திங்கக்கிழமை போற, ஞாயிற்றுக்கிழமை போற, செவ்வாய்க்கிழமை போற, மண்டபத்துல பார்க்க போற, கிரவுண்ட்ல பார்க்க போற. நீங்க தான் கதையா விட்டீங்க. உங்களை யார் வர வேணாம்னா டிஜிபி பாத்தீங்க, டிஜிபி எஸ்பியை பாருங்க, எஸ்பியை பாத்தீங்க, அனுமதி கொடுத்தாங்க. உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வர துப்பு இல்ல. நீங்க எல்லாம் திமுக அரசை போலீஸை குறை சொல்வீங்களா? அயோக்கியத்தனம். 41 பேர் இறந்து 39 பேர் கூட பணம் கொடுத்திருக்கிறதெல்லாம் மனிதாபிமற்ற செயல். அதுக்கு வேற ஏதோ கணக்கு காமிக்கிறதாவோ இல்ல ஏதோ ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதோ இஷ்யூஸ் இந்த மாதிரி இஷ்யூ 39 பேருக்கு வராத இஷ்யூ. இந்த குறிப்பா நாங்கள் கையெழுத்து போடவில்லை, நாங்கள் வழக்கு போடவில்லைன்னு சொன்னவங்க மட்டும் பேங்க் இஷ்யூ ஆகுதா? தமிழ்நாட்டு மக்கள் பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன விளக்கம் சொன்னீங்க அவங்களுக்கு? எதுக்கு சிபிஐ வழக்கு போறது? அதிமுக ஒன்றிய செயலாளர் வந்து ஏன் கையெழுத்து வாங்கிட்டு போறாரு? உங்களுக்கும் அதிமுக என்ன சம்பந்தம்? எல்லா கட்சிக்காரர் வந்து கையெழுத்து வாங்கிட்டு போனாரு அவர் சொன்னார்ல. உங்க கட்சி பிரச்சனைக்கு எதுக்கு எல்லா கட்சிக்காரர் கையெழுத்து வாங்கிட்டு போனாரு? எல்லாமே அயோக்கியத்தனம். 41 பேரை சாகடிச்சிட்டு சாகடிச்ச பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை போட்டுட்டு 16 நாள் துக்கத்துல இருக்கிறோம். உத்தரகாண்ட்ல போய் பேஸ்கெட் பால் விளையாடுறவர் சொல்றாரு. 16 நாள் துக்கத்துல இருக்கிறாங்க, ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க. 16 நாள் துக்கத்துல இருக்கிறாங்க, உத்தரகாண்டுக்கு போய் பேஸ்கெட் பால் விளையாடுறாரு. 16 நாள் துக்கத்துல இருக்கிறாங்க, இப்ப தீபாவளி கொண்டாடக்கூடாதான். தெரியல, தமிழ்நாட்டுல ஒரு பட்டாசு வெடி இல்ல. தமிழ்நாடே ஸ்தம்பித்து போயிடுச்சு. அப்படியே யார் வீட்லயும் கரியாக்கல, யார் வீட்லயும் அதிர்ஷ்டம் சுடல, யாரும் முறுக்கு சுடல, யாரும் தீபாவளியே கொண்டாடல. எங்கேயும் பட்டாசு விக்கல, எங்கேயும் துணி விக்கல, எங்கேயும் பலகாரம், எல்லாம் அப்படியே தமிழ்நாடே செம்பிச்சு போயிடுச்சு. இவங்க தீபாவளி கொண்டாட வேணாம். என்ன சார் அயோக்கியத்தானே அது? செத்த 4 நாள் பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாடினீங்க, நீங்க தீபாவளி கொண்டாடணும்னு சொல்லுவீங்களா? செத்த 6வது நாள் உத்தரகாண்ட்ல ஜாலியா இருக்கிறீங்க, நீங்க வந்து துக்கத்துல இருக்கிறன்னு கதை கதை விடுவீங்களா? ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை மொத்தமா முட்டாளே முடிவு பண்ணிட்டீங்களா? எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கரூர் கூட்ட நெரிசல் இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு இன்னுமே ஒரு சரியான விசாரணை, ஒரு சரியான ஒரு சொல்யூஷனே ஒண்ணுமே வந்து கிடைக்காம இருக்கிற நிலையில இந்த எஸ்ஐடி எல்லாம் வேண்டாம், நாங்க சிபிஐக்கு மூவ் பண்றோம்னு சொல்லிட்டு சிபிஐமே முழுசா இப்ப தீபாவளி பண்டிகைக்காக லீவுக்காக எல்லாருமே வீட்டுக்கு போயிருக்காங்க அதிகாரிகள் எல்லாமே. இந்த நேரத்துல எஸ்ஐடி கிட்ட ஒரு பென்ட்ரைவும் சில பேப்பர்ஸும் வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன, யார் பண்ணது? கற்பனை. அதெல்லாம் சும்மா டீ கடையில உட்காந்து பேசலாம், பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இல்ல, இது வந்து இந்த நேரத்துல ஏதோ ஒரு ஆதாரத்தை வந்து எரிச்சிடணும், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு. எல்லா ஆதாரம் உங்களுக்கு எதிராக கிடைத்திருக்கிறது. அந்த ஆதாரத்தை எப்படி? சமூக வலைத்தளம் பேஸ்புக் ஒண்ணு இல்ல, ட்விட்டர்னு ஒண்ணு இல்ல, இன்ஸ்டான்னு ஒண்ணு இல்ல, கையில ஆண்ட்ராய்டு போன் இல்லைன்னா இந்த 41 பேர் திமுக தான் சாவடிச்சுன்னு பொய் சொல்லியிருக்க மாட்டீங்களா? முதல் ஒரு நாள் அப்படித்தானே திருப்பணும் முயற்சி பண்ணீங்க. உங்களோட எல்லா மண்டபாலமும் வீடியோவும் வந்த பிறகு, உங்களோட எல்லா வீடியோவும் வந்த பிறகுதான் தெரிஞ்சுது அயோக்கியத்தனம் நீங்க பண்ணி இருக்கிறீங்கன்ட்டு. பாப்போம், எல்லாமே விசாரணை வரும், வர வைப்போம். எப்படி அது கற்பனைன்னு சொல்றீங்க? அதை பார்த்து அது உண்மைன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? அதை பார்த்துதான் வந்து சில பேர் சொல்றாங்க, செய்திகள் பரவி. என்னத்தை பார்த்தாங்க? ஒரு காகிதம், ஒரு டாக்குமெண்ட் என்ன எழுதி இருந்தது அதை பார்த்தாங்களா? அது அழிச்சிட்டாங்க, எப்படி பார்க்க முடியும்? அப்புறம் அதுல முக்கியமான அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் எப்படி நீங்க சொல்றீங்க? உங்க கற்பனை தானே அது, உங்க நினைப்பு தானே. கேள்விக்குள்ள பதில் சொல்ல முடியாது. ஆச்சரியக்குரியா கேள்வி. இருக்கலாமா, அதுவா இருக்குமா, சந்தேகிக்கிறோம். நீ சந்தேகப்பட்டு போ, எனக்கு என்ன இருக்கு? ஃபேக்கா ஒரு நியூஸ் பரப்புறதுதான் பதில் சொல்ல முடியாது. சிபிஐ இருக்கு, விசாரணை பண்ண போறாங்க, தேட போறாங்க, பார்க்க போறாங்க. பென்ட்ரைவ் போய் யார் எரிப்பா? எப்படி எரிக்க முடியும்? ஒரு பென்ட்ரைவ் இன்னொரு காப்பி பண்ண முடியாதா? கம்ப்யூட்டர் காப்பி பண்ணி வைக்க முடியாதா? உங்க போன்ல பண்ணிக்க முடியாதா? முட்டாளவங்களாம். நீங்க சிபிஐ வரப்ப பேப்பர் அவன் பாக்குற மாதிரி, கண்ணுல பாக்குற மாதிரி எரிச்சு வச்சிருப்பாங்களா? பத்திரிக்காரன் போட்டோ எடுக்கிற மாதிரி பாருங்கள், முக்கிய ஆவணம் இருந்து விட்டான பைத்தியம் அவன். இந்த 41 பேர் செத்ததுக்கு மெயின் காரணம் பாதி டிவி காரங்க. 7 மணிக்கு 2 மணிக்கு 2 மணிக்கு விஜய் வராரு பிரச்சாரம் பண்ணி 7 மணிக்கு வர வச்சு மைக்கை நீட்டி விஜய் மாமா வராரா, அவர் வராரா, இவர் வரான்னு குழந்தைங்க டிவில காட்டி, அதுவும் குழந்தைங்களாம் எடுத்துன்னு வந்து காமிச்சு பேசி செத்துட்டாங்க. இவன் கேமரா எடுத்து வீட்டுக்கு வந்துட்டான். ஊடகங்கள் பொறுப்பு இல்லாமல் நடந்து கொண்டது கரூர் பிரச்சார நிகழ்ச்சி. ஒரு பக்கம் எங்களுக்கு கூட்டணி எல்லாம் வேணா, நாங்க தனித்தே நிக்கிறோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. பட் இருந்தாலும் அதிமுக இந்த ஒரு 2 வாரமா சொல்லல, 2 வாரமா அவரு எதுவுமே சொல்லல அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து புசியானந்த் அவருமே வந்துட்டு தலைமறைவா இருந்தாரு. இப்ப வெளியில வந்து இப்பதான் அவருடைய முகத்தை காமிச்சிருக்காரு. அடுத்து இவங்களுடைய நிலவரம், இவங்களுடைய செயல் என்னவா இருக்குன்னு உங்களால கணிக்க முடியுதா? இல்லை, எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக, ஜெயலலிதா வழிநடத்திய அதிமுக, தமிழ்நாட்டில் 30 ஆண்டு காலம் அரசு அதிகாரத்தில் இருந்த அதிமுக
எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பேற்ற பிறகு விஜயின் வருகைக்காக பிச்சை எடுக்காத குறையாக காத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதிமுக சார்ந்த ஒரு தொண்டரே விஜய் கட்சி கொடியை ஆட்டுகிற பொழுது பார்த்தீர்களா கூட்டணியை கெஞ்சாத கொடியா மடிப்பிச்சை கேட்கிற லெவலுக்கு எடப்பாடி பழனிசாமி கீழே இறங்கி வந்திருக்கிறார். ஆனால் விஜய் சொன்னதை போல போட்டி திமுகவுக்கா தாவேக்காக தான் வந்திருக்குன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி 3வது இடத்துக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். அப்போ போட்டி எங்களுக்கும் விஜய்க்காக தான் இருக்கும். விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு பலத்தை காண்பித்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை வைத்து அவர் கட்சி வளர்ப்பதை பார்ப்பாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பாடுபடுவாரா என்பதை அவர் தான் முடிவு செய்வார். வீடியோல சொன்னார் இல்லையா, என்கிட்ட மோதுங்க, நேரடியா மோதுங்க அப்படின்னு திரு விஜய் வந்து சொன்னாங்க. இப்போ மொத்தமாவே வந்துட்டு தமிழகத்துல அரசு தாவேக்கா வந்துட்டு போட்டு ரொம்ப அமுக்குறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ற பேச்சு தான் போய்கிட்டு இருக்கு. ஏன் இது திமுக நெருக்கடியே தரல. 41 பேர் செத்து போன உடனே அந்த கரூரை விட்டு ஓடி வராம கரூர்லயோ நாமக்கல்லையோ சேலத்திலேயோ ஈரோடுலயோ திருச்சியிலே தங்கி இருந்து 41 பேருக்கு தேவையானது எல்லா வசதியும் செய்து கொடுத்து தன்னுடைய 2ஆம் கட்ட தலைவரை கரூருக்கு அனுப்பி எல்லா வசதி செய்து கொடுத்திருந்தார். ஒரு தலைமை பண்புக்கு ஒரு தலைவருக்கு அடையாள விஜயின் பாராட்டி இருக்கலாம். 40 நிமிஷத்துல சென்னைக்கு ஓடியான்ட்டார். 4 மணி நேரம் கழிச்சுதான் ட்விட்டர்லயே இரங்கல் தெரிவிக்கிறார். இதுதான் ஒரு லட்சணம். சரி, விஜய் வந்தா அடுத்த ஒரு லாஜிக், உங்களை மாதிரி எவ்வளவு பத்திரிகையாளர் இருக்கிறாங்க விஜய்க்கு சொம்பு அடிக்கணும்ட்டு. அவர் வந்தா கூட்டம் சேர்ந்துரும், அவர் வந்தா ஆள் வந்துருவாங்க, திருப்பி மருத்துவம் நெருக்கடிக்கு ஆளா இருக்கும். விஜய் வந்துருக்க வேண்டாம். 2ஆம் கட்ட தலைவர்ல எங்க போனாங்க? அவங்க வந்தா கூட்டம் சேருமா? ஏன் அவங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க? ஏன் தலைமறைவாயிட்டாங்க? கேஸ் 4 நாள் கொடுத்தானங்க போட்டாங்க. அன்னைக்கு எங்க போனார் குஷி ஆனந்தன்? உத்தரகாண்ட்ல பால் விளையாட போன ஆதவார்ஜுன் அன்னைக்கு எங்க போனாரு? அன்னைக்கு முன்னாள் இன்கம் டேக்ஸ் அதிகாரி எங்க போனாரு? அந்த அருண் ஆரோக்கியசாமி, ஜான் ஆரோக்கியசாமி அவர் எங்க போனாரு? போலீஸே தேடாம இவராவே தலைமறைவான அந்த ராஜ்மோகனை யார் ஒருத்தர் கொள்கை பரப்பு செயலாளர், அவனை லிஸ்ட்லயே இல்ல, அவனே போய் ஒளிஞ்சிக்கணும் போலீஸ் தேடுறது காமெடி பண்ணியிருந்தாரு. அவர் எங்க போனாரு? கொலை பண்ணீங்க, கேவலமா நடந்துக்கிட்டீங்க, மனிதாபிமானம் இல்லாம நடந்துக்கிட்டீங்க. 10 ரூபாய் பாட்டில் 10 ரூபாய் பாட்டு பண்ணார்ல, 10 ரூபாய் பாட்டில் பாட்டு பாட தெரிஞ்ச விஜய்க்கு 10 ரூபாய் பாட்டில் தண்ணி வாங்கி தர துப்பு இல்லையே. நீங்க எல்லாம் அரசியல் பண்றதா? ஏன் ஓட நீ கரூர் விட்டு? ஏன் அங்கே முகாம் இல்ல? சரி, நீங்க ஓடியாண்டி உங்க 2ஆம் கட்ட தலைவர் ஏன் முகாம் இல்ல? நைட் ஏன் போல? விடிய காத்தல் ஏன் போல? மதியம் ஏன் போல? மறுநாள் ஏன் போல? என்ன சார் அவங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு? கோட்டை விட்டது நீங்க, சாகடிச்சது நீங்க, கேர்லெஸ்ஸா இருந்தது நீங்க, தண்ணி ஏற்பாடு பண்ணது நீங்க, இயற்கை உபதை கழிக்கிறதுக்கு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ண அடிப்படை வசதி செய்து தராம இருந்தது நீங்க. 7 மணிக்கு வரப்போற விஜய 12 மணிக்கு கரூர்ல பேசுவாரு உங்க ட்விட்டர்ல போட வச்சது நீங்க. வந்து விட்டாரு மக்களை காது கடுக்க நிக்க வச்சது நீங்க. விழுந்து சாகரா அதை திரும்பியே பார்க்காம பேசிட்டு இருந்தது உங்க தலைவர். ஒருத்தன் விழுந்து செத்துட்டாங்கன்னு சொல்றதுக்காக தான் காலில் இந்த செருப்பத்துக்கு விஜய் அடிக்கிறான். இதை விட ஒரு கேவலம் ஒரு கட்சி தலைவருக்கு எதுவும் இருக்க முடியாது. தன் சொந்த கட்சி தொழிலே தன் தலைவரை செருப்பத்துக்கு வீசினது எதுக்காக? அவமானப்படுத்தவா? இல்ல, கவனத்தை தன் பக்கம் திருப்புறதுக்கு. திரும்புனீங்களா? கேவலமா இல்ல. போலீஸ் அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க கூட்டம் போடுவீங்க, நீங்க 10 மாவட்டத்துல ஆள் கூட்டணும் வருவீங்க, தண்ணி தராம சோறு கொடுக்காம அடிப்படை வசதி செய்யாம திமுக தான் காரணம்னு வீட்டுல படுத்துக்கிட்டு பேட்டி கொடுப்பீங்க. ஆனா ஏதோ ஒண்ணு பார்க்கும்போது ஒரு தலைபட்சமாக பாஜகவும் சரி அதிமுகவும் சரி வேற வெளியே அவங்க 2 பேருக்கு அண்ணன் சேர்த்தா அண்ணன் எப்ப சாவான், திண்ணை எப்ப காலி ஆகுன்ற மாதிரி இந்த 41 பேர் செத்ததை கவலைப்படாமல், பெண்கள் செத்ததை கவலைப்படாமல், குழந்தைகள் மிதிப்பட்டு செத்ததை கவலைப்படாமல் 41 பிணங்களை வைத்து பாஜகவும் அதிமுக அரசியல் நடத்துது. இந்த பிணங்களை வச்சு கூட்டணி பேசுது, இந்த பிணங்களை வச்சு மிரட்டுது, இந்த பிணங்களை காமிச்சு கூட்டணிக்கு வா நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லுது. செத்து போன வருத்தம் படுதா எடப்பாடி? செத்து போன பிஜேபி வருத்தம் படுதா? ஒண்ணும் கிடையாது. இதை வச்சு டைவர்ட் பண்ணலாம், விஜய் திட்டம் பண்ணலாம், அதிமுக கூட்டணிக்கு வர வைக்கலாம் அவங்க நினைக்கிறாங்க. இந்த அளவுக்கான மிகப்பெரிய சப்போர்ட் டிவி கேக்கு இருக்கிறதுனால இதனால திமுக வந்து ஏதாவது ஒரு எந்த அளவுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குதா? இந்த அளவுக்கு எங்க டிவி கேக்கு சப்போர்ட் இருக்கு? இல்ல, ஒன்றிய அரசே வந்து ஒட்டுமொத்தமா டிவி கேக்கு தான் சப்போர்ட்டா இருக்காங்க, பாஜக தான் தாவேக்காக்கின் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தாவேக்கா ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததே ஒன்றிய அரசின் தாய் அமைப்பான RSS தான்.
RSS உடைய பின்பலத்தில் தான், RSS உடைய யோசனை அடிப்படையில் தான், RSS வழிகாட்டி தான் இந்த கட்சியை அவர் ஆரம்பித்தார். தமிழ்நாட்டில் இஸ்லாமிய பெருமக்களுடைய ஓட்டு, கிறிஸ்துவ பெருமக்களுடைய ஓட்டு, மைனாரிட்டி ஓட்டு பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு கிடைக்காத பொழுது அந்த ஓட்டு மொத்தமாக திமுக கூட்டணிக்கு செல்வதை தடுக்குவதற்காக RSS ஆல் உருவாக்கப்பட்ட கள்ள குழந்தை தான் நடிகர் விஜயுடைய தாவேகா கட்சி. அந்த தாவேகா கட்சிக்கு பிஜேபி சப்போர்ட் பண்றதுல பெரிய விஷயம் இருக்கா? ரைடு நடந்ததுல நடிகர் விஜய் வீட்டுல அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு ஒன்றிய அரசு சொல்லுங்க. பாண்டிச்சேரியில கார் வாங்கி சென்னையில டாக்ஸ் கட்டணும் மாட்டிக்கினாரா? அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நிதின் கட்கரியுடைய விமானம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல ஹெலிகாப்டர்ல இறங்குறதுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. யார் நிதின் கட்கரி? பாஜக 2வது கட்ட தலைவர், தலைமை அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், பவர்ஃபுல் பிஜேபி லீடர். அவருடைய ஹெலிகாப்டர் மீனம்பாக்கத்தில் இறங்குவதில் தரை மறுக்கப்படுகிறது, டைம் ஓவர் அப்படின்ட்டு. ஆனால் விஜயோடைய தனி விமானங்கள் நினைத்த நேரத்தில் இறங்குது. எப்படி? நினைச்ச நேரம் டெல்லி போறார், நினைச்ச நேரம் கோவா போறாரு, இப்படி வர்றாரு, இப்படி போறார். அந்த விமானங்கள்லாம் யாருது? அதுல போற பாஜக தலைவர் யார்? அவருக்கு என்ன உறவு? எப்படி விமான நிறுவனம் அவருக்கு நினைச்ச நேரத்தில் பர்மிஷன் கொடுக்குது? ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி கிடைக்காத அனுமதி எப்படி விஜய்க்கு கிடைக்குது? இதெல்லாம் கூட்டணி கிடையாது, சும்மா ஒப்புச்சப்பாங்க. ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் பிளே பண்றாங்க. மறைமுகமாவா இல்ல இது நேரடியா தான் நடக்குது? மறைமுகமா பெற்றெடுத்த கள்ள குழந்தை தாவேகா, அது இப்ப வெளிப்படையா நாங்க தான் அதுக்கு இன்ஷல் போட்டோன்ற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க. திமுகவுடைய ஒரு பலமான கூட்டணி அப்படின்னா காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்லலாம். பொது உரிமை கட்சி, முஸ்லீம் லீக் கட்சி, இப்படி நிறைய கட்சிகள். பட் பெரும்பாலும் நம்ம பாக்குறது காங்கிரஸ் மற்றும் விசிக. இப்போ ஒரு சில அரசியல் புரசல் ஏதோ ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால இந்த கூட்டணி பிளவுபடுறதுக்கு மேபி பிரேக் ஆகி, ஏன்னா ஒரு எலெக்ஷன்ல வரும்போது யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். அவங்களுக்கு சாதகமா என்ன நடக்குதோ அதுபடி அவங்க போகலாம் இல்லையா? சோ இது ரெண்டுமே வெளிவரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குமோ அப்படின்னு பேசப்படுது. விஜய் கட்சி ஆரம்பிச்ச காலத்திலும் சொல்லிட்டு இருந்தார் திமுக கூட்டணி உடையும்ட்டு. உடைக்க முடியல. அதிமுக இந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ் எடுத்துட்டு எடப்பாடி கிளம்புற போது சொன்னார், திருமாவளவன் வெளியே வருவார், அங்க இருக்கலாமா, காங்கிரஸ் இருக்குமா, வருமான்னு. நான் என்ன கேட்கிறேன், உங்க பலத்தில் நீங்க ஆட்சியை பிடிப்புன்னு எங்கும் பேச மாட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவார்ந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர், இந்தியாவின் முன்னணி மாநிலத்தின் எதிர்கட்சி தலைவர், ஒரு அரசியல் ஜோக்கர் மாதிரி பஸ்ஸை எடுத்துட்டு கிளம்பினார். ஒரு கட்சி பஸ்ஸை எடுத்துட்டு ஒரு கட்சியின் தலைவர் பிரச்சாரத்துக்கு கிளம்பினார்னா அந்த கட்சி வலிமை பெற வேண்டும், கூட்டணி பலம் சேர வேண்டும். இவர் பஸ் எடுத்துட்டு கிளம்பினாரு, தேமுதிக வெளியே வந்துருச்சு. ஒரு பஸ் எடுத்துட்டு கிளம்பினாரு, செங்கோட்டை அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாரு. இவர் பஸ் எடுத்துட்டு வந்தாரு, OPS பிஜேபி அணி விட்டு வெளியே வந்துட்டாரு. ஒரு பஸ் எடுத்துட்டு கிளம்பினாரு, டிடி விஜயநகரன் எடப்பாடி முதலமைச்சராகவே விட மாட்டேன்ட்டார். இவ்வளவுதான் அந்த பஸ்ஸோடைய பலம். இது சனிக்கிழமை இவர் பஸ் எடுத்துட்டு கிளம்பினாரு, நான் ஆட்சியை பிடிப்பேன். தமிழ்நாட்டு மக்கள் 3 பஸ் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பஸ் சுந்தரா டிராவல்ஸ் பஸ், ஒரு பஸ் சனிக்கிழமை போய் 41 பேரை கொலை பண்ண பஸ், இன்னொரு பஸ் தமிழ்நாட்டு மக்களை இலவசமா பயணம் செய்ய வைக்கிற பிங்க் பஸ். இந்த 3 பஸ்ல எந்த பஸ் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கும்னா பிங்க் பஸ்ஸை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். கூட்டணி பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டார்கள். 511 வாக்குறுதி கொடுத்தாங்க. பட் ஆனா 10% தான் இப்ப வரைக்கும் பண்ணிருக்காங்க. அதுவும் இப்ப எலெக்ஷன் நெருங்குறதுனாலதான் அவசரமா ரோடு போடுறாங்க, பிளைஓவர் கட்டுறாங்க, எல்லாம் புதுசா திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சொன்ன முட்டாள் கிட்ட சொல்லுங்க பிளைஓவரை அவசரமா கட்ட முடியாதுன்ட்டு. அது அடிக்கல் அவங்க போட்டதுன்னு அவங்க அப்பவே எந்த விதையும் அவங்க போடல. தமிழ்நாட்டில் எந்த மேம்பாலம் கல்வெட்டையும் பாருங்கள், எந்த சுரங்கப்பாதை கல்வெட்டையும் பாருங்கள், அடிக்கல் நாட்டுகிற பேரும் எங்களுதான் தான் இருக்கும், திறந்து வைத்த பேரும் எங்களுதான் தான் இருக்கும். அது கோயம்பேடு பாலமாக இருந்தாலும், ராஜீவ்காந்தி மருத்துவமனையாக இருந்தாலும், சென்னையில் இருக்கிற 10 மேம்பாலமாக இருந்தாலும், கத்திப்பாரா பாலம், கிண்டி பாலம், மீனம்பாக்கம் பாலம், பாடி பாலம், கோயம்பேடு பாலம், எல்லாமே அடிக்கலும் நாங்க தான், திறந்து வைத்த நாங்க தான் இருக்கோம். இவ்வளவு வாக்குறுதி சொன்னோம். தங்கம் தென்னரசு, கோவை செழியன், சிவசங்கர் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஸ்கிரீன் போட்டு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் இது, நாங்கள் நிறைவேற்றுகிற வாக்குறுதிகள் இது, நடைமுறைப்படுத்த போற வாக்குறுதிகள் தெளிவா குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆக 4ஆம் தர அரசியல்வாதியாக இருந்து பேப்பர் படிக்காதவன், நியூஸ் பார்க்காதவன், என்ன நடக்குதுன்னே தெரியாதவன், அப்டேட்டே தெரியாதவன் தான் அரசியல்வாதியா இருப்பவர்கள் இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. நாங்க பண்ணிருக்கிறோமா இல்லையா என்பது மக்களுக்கு தெரியும். 4 வருஷம் வெறும்னே இருந்த திமுக அரசு அப்படின்னு சொல்றாங்க. 4 வருஷத்தை விட்டுட்டு இப்ப கடைசி நேரத்துல என்ன புடின்ற மாதிரி ஒவ்வொன்னா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏன்னா இந்த வருஷம் நாங்க என்ன திட்டம் கொண்டு வந்தோம்?
கொண்டு வரோம்னு சொன்ன திட்டத்தை எல்லாத்தையுமே இப்ப நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு முயற்சி. எந்த திட்டம்? 4 திட்டத்துக்கு ஒரு 3 திட்டம் சொல்லுங்க. கேனத்தனமா சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷம் ஒரு திட்டம் ஆரம்பிச்சோம். உயிர்காக்கு 48 ஒரு வாட்டி ஆரம்பிச்சோம். இல்லம் தேடி மருத்துவம் ஒரு வருஷம் ஆரம்பிச்சோம். இல்லம் தேடி கல்வி ஒரு வருஷம் ஆரம்பிச்சோம். புதுமை பெண் திட்டம் ஒரு வருஷம் ஆரம்பிச்சோம். நான் புதல்வன் திட்டம் ஒரு வருஷம் ஆரம்பிச்சோம். மகளிர் உரிமை தொகை ஒரு வருஷம் ஆரம்பிச்சோம். பேராசிரியர் அன்பழகன் கல்வி நிறுவன கட்ட திட்டம் ஒரு வருஷம் ஆரம்பிச்சோம். இப்படி ஒன்னு ஒவ்வொரு பட்ஜெட்ல தாங்க அறிவிப்பாங்க. அதுக்கு பேர் தானே பட்ஜெட்டு. எல்லாத்தையும் ஒரே வருஷம் அறிவிட்டு அலாவுதீன் அற்புத விளக்கா அது தலவன உடனே பூதம் வந்தாலாச்சும் நிறைவேற்றுறதுக்கு நிர்வாகம் தெரியணும், அரசியல் தெரியணும். ஒவ்வொரு பட்ஜெட்ல தான் ஒன்னொன்னா அறிவிப்பாங்க. எல்லாத்தையும் மொத்தமெல்லாம் அறிவிச்சிட மாட்டாங்க. அப்படிதான் அறிவிச்சிருக்கோம். 502 வாக்குறுதியில 380 நிறைவேற்றிருக்கிறோம். 40 வாக்குறுதி அரசு கெசட்ல வெளியிட போறோம் இருக்கு. 360 40 எவ்வளவு ஆச்சு? 400 நெருங்கிட்டோம். சொன்னது எவ்வளவு? 502ல 400 தாண்டி வந்துட்டோம். 400 பண்ண தெரிஞ்ச எங்களுக்கு மீது 100 பண்ண தெரியாதா? பண்ணுவோம். அது பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி தான் பண்ண முடியும். பட்ஜெட் போட நாங்க மட்டும் இல்ல, எல்லா அரசுக்கும், இந்திய அரசா இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அப்படிதான் பட்ஜெட் பிரகாரம் தான் வந்து போக முடியும். நீங்க சொன்ன நியாயமான விஷயம் தான். கடன் சுமையெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் திமுக அரசு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடனை அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதிமுக சார்பில் இருந்து 5 லட்சம் கிட்டத்தட்ட கடன் அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்றாங்க. ஏன் அப்போ வர ஃபண்ட் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. முட்டாள்தனமான கேள்வி. வர ஃபண்ட் என்ன பண்றாங்கன்றத இது ஒரு வீட்டுக்கு கொண்டு போன பணம் இல்லை, அப்படி கொண்டு போக முடியாது. 2014 டாக்டர் மன்மோகன் சிங் இந்தியாவுடைய பிரதமர் பதவியில் இறங்குற பொழுது இந்தியாவுடைய கடன் தொகை 54 லட்சம் கோடி. 54 லட்சம் கோடி. 11 ஆண்டு காலத்தில் மோடி பிரதமராக வந்த பிறகு இந்தியாவுடைய மக்கள் தொகை 124 லட்சம் கோடி. ஏறத்தாழ அதை விட 2 மடங்கு கடன் அதிகமாக நரேந்திர மோடி அரசு வாங்கி இருக்கிறது. அந்த பணம் எங்க போச்சு? இப்ப நான் கேட்கலாமா? என்ன பண்ணாரு அவரு? சர்வ சிக்ஷன் அபியான் கேட்டது பணம் கொடுக்கா விழுத்தடிக்கிறார் தமிழ்நாட்டுக்கு. சோச்சாலியா கட்டினாரு, இதுக்கு அவ்வளவு கோடி பணம் போச்சு. இப்படி கேட்க முடியுமாண்ணா? 2001 கலைஞர் முதலமைச்சராக இருந்து பதவியிலிருந்து கீழே இறங்குற போது, ஜெயலலிதா மீண்டும் வருகிற போது தமிழ்நாட்டின் கடன் தொகை 45,000 கோடி. வெறும் 45,000 கோடி. அதே ஜெயலலிதா 2006 கீழே இறங்குற போது கடன் தொகை 3 லட்சம் கோடி. இடையில எவ்வளவு ஏறிச்சு? 2006 to 2011 அது 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி ஆகுது. 2011 இருந்து 2021 வரைக்கும் இவர்கள் 4 லட்சம் கோடி வாங்குறாங்க. கடன் அப்ப வாங்கி இப்ப வித்தியாசம் இருக்கு. சி சுப்பிரமணியம் காமராஜர் முதலமைச்சர் இருந்த போது போட்ட பட்ஜெட்டுடைய மொத்த அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 100 கோடி ரூபாய். தமிழ்நாட்டு பட்ஜெட் எவ்வளவு? வெறும் 100 கோடி. இன்னைக்கு ஒரு நகராட்சியோட பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 500 கோடி 1000 கோடி தாண்டிடுச்சு. ஆக எல்லாம் மாறுது. ஜிடிபிக்கு உட்பட்டு தான் அரசு கடன் வாங்கி இருக்கிறது. அரசு நேரா கடன்லாம் வாங்க முடியாது. ரிசர்வ் பேங்க் பர்மிஷன் வாங்கணும். நமக்கு தகுதி இருக்கான்னு உலக வங்கி பார்ப்போம். எல்லாம் நிர்வாக நடைமுறையும் பின்பற்றி தான் கடன் வாங்கி இருக்கிறோம். சில ரோல் நின்று சில பைத்தியங்கள் பேசுற மாதிரி எல்லாம் இந்த காசு வாங்கி என்னாச்சு, அந்த காசு என்ன ஆச்சுன்னா பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி திமுக அரசுல வந்துட்டு பிரச்சனைகள் அதிகமாயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு மாணவர்களுக்குள்ள அந்த கரப்ஷன் அப்படின்ற விஷயம் அதிகமா நடக்குது. மாணவர்களே இப்ப வந்து கொலையிலயும் சரி, குடியிலயும் சரி நிறைய வந்துட்டு அப்படி எங்கேயுமே நடக்கல. ஒரே ஒரு இடத்துல திருநெல்வேலி ஸ்கூல்ல மட்டும் தான் பிரச்சனை நடந்தது, வேற எங்கேயும் நடக்கல. தமிழ்நாட்டு மாணவர்கள் மாதிரி ஒடுக்குமானவர்களே சிறந்தவர்களே எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்கேயோ ஒரு சில இடத்தில் அப்படி நடப்பதால், எங்கேயோ ஒரு சில இடத்தில் நடத்தால் ஒட்டுமொத்த மாணவர்கள் குறை சொல்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுவும் அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தவறு செய்து கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறோம். இது போன்ற பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றது ஒரு குழு போட்டு அந்த குழு அறிக்கை வாங்கி அதையும் நடைமுறைப்படுத்திருக்கோம். ஏன்னா பெண்களுக்கான பாதுகாப்புமே வந்துட்டு ரொம்ப லேகா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஏன்னா நிறைய அபியூஸ் நடக்குது, நிறைய விஷயங்கள் வந்துட்டு வெளிவர முடியாம இருக்கு. எப்படி? சரியா? நீங்க தேசிய ஆவண காப்போது டேட்டா எடுத்து பாருங்க. இந்தியாவிலே அதிக பெண்களை பாதிக்கப்படுற மாநிலம் எதுன்னு தெரியும். இந்தியாவிலே பெண்கள் அதிகமா வேலைக்கு போற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறது தமிழ்நாடு. இந்தியாவிலே நைட் ஷிப்டுக்கு பெண்கள் வேலைக்கு போற முதல் மாநிலமும் தமிழ்நாடு தான். ஆக அரசியலுக்கு எதை வேணா பேசிட்டு போயிடலாம். நடைமுறையிலும் அப்படி இல்லை, டேட்டாலையும் அப்படி இல்லை, ரெக்கார்ட்லயும் அப்படி இல்லை.
இவங்க சும்மா வாய் பிடித்துதான் மாங்காய் பிடித்துதான் பேசுகிறார்கள். வேலைக்கு போற பெண்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு சேஃபா போறாங்க, சேஃபா வராங்க அப்படின்ட்டு. இப்படி சொல்றவங்க போய் பீகார்லயோ, உத்தரப்பிரதேஷ்லயோ, மகாராஷ்டிராலயோ, ஜார்க்கண்ட்லயோ, ஒரிசால ஒரு கல்லூரி மாணவி கல்லூரி பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே தீ குளிச்சதை பார்த்தோம். தொடர்ந்து இந்த 10 நாள்ல 40 ரேப்பு, பாலியல் வன்முறை பொது வெளியில் நடந்திருக்குது ஒரிசாவில். அது பாஜக ஆளுகிறது. ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவே ஒரு பொண்ணை கற்பழிச்சது ஆளுகிற உத்தரப்பிரதேச பாஜகவுடைய ஆட்சியில். இப்படி பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டே போலாம். சம்பவத்தை தடுக்க முயற்சிக்கிறோம், நடந்திருந்தால் தண்டித்திருக்கிறோம். ஆனால் அங்க தண்டனையும் இல்ல, தடுக்க முயற்சி பண்ணல, பொது வெளியிலே நடக்குது. முறைச்சு பார்த்தாங்க, அதனால கொஞ்சம் தட்ட வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் வந்து திருமாவளவன் வந்து சொல்லியிருந்தார் ஒரு மேடை பேச்சுல. இந்த மாதிரி ஒரு மேடை பேச்சுல அவ்வளவு பொதுமக்கள் வந்து கூடியிருக்கும் போது ஒரு தலைவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை உபயோகிக்கிறது ஒரு தலைவருக்கு அழகா அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் கிளம்பி இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தலைவர் பேசலாமா? அப்போ நான் பின்ன யாரு சும்மா அப்படி முறைச்சு ஆட்டிடியூடா பார்த்தாலும் அடிச்சுக்குவாங்களா அப்படின்ற ஒரு அச்சமும் வந்துட்டு யார் கேட்கறது? மக்கள்ல யாரும் கேட்கறது? மக்கள்லாம் திருமாவளவன் பின்னாடி இந்த சப்ஜெக்டை வெளியே எடுத்து அதிகமா பேசிட்டு போது 2 பேர். ஒன்னு அண்ணாமலையும், 2வது எச் ராஜா. பத்திரிகையாளர் பார்த்து அண்ணாமலை ஒரு வார்த்தை சொன்னார், பார்த்து மெதுவா பல்லுபட போகுதுன்னு. அதை விட கேவலமான வார்த்தை அரசியல்வாதி உபயோகவே முடியாது. அதையே உபயோகப்படுத்தினார் அவர் வந்து நாகரிகத்தை பத்தி பேசுறாரா? எந்த பிரஸ் மீட்லயாவது பத்திரிகையாளர்கிட்ட சண்டை போடாமல் எச் ராஜா எழுந்து போயிருக்காரா? அவர் நாகரிகத்தை பத்தி பேசலாமா? இன்னொருத்தர் ரூம்ல என்ன நடக்குதுன்னு கேமரா வச்சு அரசியல் பண்ணி மிரட்டி கட்சி நடத்துற நீங்கெல்லாம் பொதுவெளியில என்ன நடக்குதுன்னா பேசவே அருகதையற்றவர்கள். இதே அண்ணாமலையை ஒருத்தன் கார்ல இடிச்சிருந்தா, பைக்ல இடிச்சிருந்தா அவங்க தொண்டை என்ன பண்ணிருப்பான்? கொஞ்சம் எகிரி இருப்பாங்க. அதான் அங்க நடந்தது. இது பெரிய இஷ்யூ. அது சரி, அந்த இடிச்சுதான் சொல்ற வழக்கறிஞர் யார்? யோகிய சிகாமணியா? அவர் மீது ஒரு பாலியல் வழக்கு நீதிபதி மேல சொன்னாருன்னு வழக்கு இல்லையா? அவர் பார் கவுன்சில் சஸ்பெண்ட் பண்ணலையா? நீ யாருக்கு வக்காலத்து வாங்குறீங்க? நீ வக்காலத்து யாரு நல்லவனா? உங்களுக்கு ஒரு கேவலமான சிந்தனை. அந்த இடத்துல ஒரு பட்டாச்சு ரங்காச்சாரி இருந்திருந்தா அண்ணாமலை பேசியிருப்பாரா? அது ஒரு சீனியர் வக்கீல் ஒரு ஐயங்கார் இருந்திருந்தா அண்ணாமலை ராஜாவும் பேசியிருப்பாங்களா? சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியை சனாதனத்தை இழிவுபடுத்திட்டு தான் சொல்லி செருப்பு தூக்கி அடிச்சார்ல, அதை கண்டிச்சாங்களா? அவங்க கண்டிக்க முடியுமா? திருமாவளவன் பைக்ல இடிச்சாரா, பைக்ல திருமாவளவன் இடிச்சாரா, பைக்காரன் திருமாவளவன் காரணம் போதனால வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஒரு தலைமை நீதிபதிக்கே செருப்பால் அடிக்கிறான் சனாதனவாதி, சனாதனத்தை குறை சொல்லிட்டேன்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் மசூதிக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துட்டீங்கன்னு ஒரு முஸ்லீம் எழுந்து அன்னைக்கு சந்திரசூட் நீதிபதியை செருப்பால் அடிச்சிருந்தா இந்த நாடு என்ன சொல்லியிருக்கும்? ஏத்துக்குமா? அவர் ஆதரிச்சு பேச முடியுமா? செருப்பால் அடிச்சோம் என்ன பண்ணிருப்பாங்க? நீ இதே செருப்பால் அடிச்ச முஸ்லீமா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? தந்தி செதுக்குது உங்க நிலைமை. இங்க நீங்க போய் திருமாவளவன் வந்துட்டீங்க. தலைமை நீதிபதி மிகவும் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே செருப்பால் அடிக்க முடியுது. இதே அந்த பைக் ஒரு ஐயங்காரையோ ஒரு சீனியர் நீதிபதியோ ஒரு சீனியர் வக்கீலையோ மோதி இருந்தா அன்னைக்கு ராஜாவும் அண்ணாமலையும் இப்படிதான் பேசுவாங்களா? தேவைக்கா கேவலமா பேசுறாங்க. அரசியல் வியாபாரத்துக்காக பேசுறாங்க. தன்னோட இருப்பை காட்டிக்கொள்ள பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் திருமாவளவன் சிறுத்தை. இந்த குள்ளநடிகள்லாம் கூவி ஒன்னும் ஆக போறதே கிடையாது. அதிமுக வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி டிவிகே, அதிமுக, பிஜேபி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மாபெரும் கூட்டணியா தமிழகத்துல மாறிட்டா திமுகவுக்கும் அவங்களுடைய கூட்டணிக்கும் ஒரு நெருக்கடி, ஒரு ஹை காம்படிஷன் வந்து எதிர்பார்க்கலாமா? இது யாருக்கு பலமா இருக்கும், யாருக்கு பலவீனமா இருக்கும் நினைக்கிறேன்? நீங்க சொல்ற 3 கட்சி சேர்ந்துட்டா யார் முதலமைச்சர் வேட்பாளர்? கண்டிப்பா அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவருக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு. அதிமுக ஆட்சியில உட்கார வச்சிருக்கான். விஜய் தொண்டர் ரோட்டுக்கு வந்திருக்கான். இல்ல அத்தைக்கு மீசை முளைச்சாதான் சித்தப்பா. அத்தைக்கு மீசையும் முளைக்காது, அத்தை சித்தப்பா ஆகவும் ஆகாது. இந்த 3 கட்சி கூட்டணியும் வைக்காது. மிக்க நன்றி சார். நிறைய விஷயங்கள் எங்களோட கலந்துரையாடு. மகிழ்ச்சி.